என்னடா இருக்குது ரஜினி கிட்ட 75 வயசு ஆகியும் ரிட்டையர்மெண்ட் ஆகாமல் யாரெல்லாம் பிளாக் பஸ்டர் கொடுக்குறாங்களோ அவங்க கூட நடிச்சு அவ்வளோ ஸ்டார்டமாக மேலே காட்டிக்கிறாப்புல. லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஒரு ஆள் இல்லைன்னா இப்போ இந்த படத்துக்கு இவ்வளோ ஹைப் வந்திருக்குமா? லோகேஷ் கனகராஜோட வயசு 39. ரஜினியோட முதல் படம் வந்து 50 வருஷம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 40 வருஷமாக தலைவர் தான் கோலிவுட ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னமும் அவருக்கு முன்னாடி வந்தவங்களும் சரி, அவர் கூட வந்தவங்களும் சரி, அவருக்கு அப்புறம் வந்தவங்களும் சரி, யாருமே அவரோட ரெக்கார்டு பல இதை முறியடிக்க முடியாமல் தான் இருக்காங்க. இது இல்லாமல் மற்ற ஹீரோ படம்லாம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆஃபீஸ்க்கு நம்ம லீவ் போட்டு சரி இந்த படத்துக்கு போவோம்னு போவோம். ஆனால் ரஜினி படம் வரும்போது பெரிய பெரிய எம்என்சிலாம் அவங்களே வாலண்டியரெல்லாம் லீவ் விட்டுருக்காங்க ரஜினி படத்துக்கு. இப்போ வரைக்குமே பல கம்பெனிஸ் வந்துட்டு அதை லீவ் விட்டுட்ருக்காங்க. அது இல்லாமல் இதுக்கெல்லாம் மேலே நம்ம ஒரு படம் பார்க்குறதுக்கு பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் போவோமா? ஆனால் ரஜினி படம் விடும்போது பக்கத்து ஸ்டேட்டில் கூட இல்லை, மலேசியா, சிங்கப்பூர், ஜப்பான்ல இருந்தெல்லாம் வந்து சென்னையில் படம் பார்த்துட்டு போவாங்க. அந்த அளவுக்கு ரஜினிக்குன்ற மார்க்கெட் இருக்குது. இது வந்துட்டு யாரோ ஒரு டைரக்டரால் வந்தது கிடையாது. இதுக்கு முழுக்க ரஜினியோட ஃபேன் பேஸ் தான் காரணம். ரஜினியோட திறமையும் ஹார்ட் ஒர்க்கும் தான் காரணமே தவிர இது ஏதோ அதிர்ஷ்டத்தில் வந்தது கிடையாது. அதனால தான் ரஜினி இன்னமும் வந்துட்டு டாப்பில் இருக்கார். இப்போ புக் மை ஷோவில் 1 மில்லியன் வரட்டும், யூடியூப்பில் இருக்கிறதுலே அதிக லைக்ஸ் வரட்டும், இல்லை அதிகமாக எல்லா இடத்துலையும் ஒரு டிக்கெட் புக் ஆகட்டும், அது 1000 கோடி கூட அடிக்கட்டும். அதனால் உனக்கு என்னடா வரப்போகுது? அதனால ஏதோ 5 காசு பயன் இருக்கா உனக்கு? உண்மைதான், ஒரு கிரிக்கெட்டர் வந்துட்டு செஞ்சுரி போகிறதுனாலையோ இல்லை ஒரு ஆக்டர் வந்துட்டு ஒரு ஆஸ்கர் வாங்குறதுனாலையோ நமக்கு எந்த விதமான லாபமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது. ஆனால் இதெல்லாம் வந்துட்டு பண ரீதியான சந்தோஷத்தை தாண்டி ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அவங்க மற்றவங்க வந்துட்டு நல்லா இருக்கிறத பார்த்து புறாமப்பட்டாதான் தப்பு. அவங்க நல்லா இருக்கிறத பார்த்து நம்ம சந்தோஷப்படுறதுனால இதனால எந்த விதமான தப்பும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு தெரியல. ரஜினி வாங்கட்டும், 100 கோடியோ 150 கோடியோ சம்பளம் வாங்கட்டும், அதனால உனக்கு என்ன வரப்போகுது, எனக்கு என்ன வரப்போகுது? ரஜினி என்னைக்காவது நல்லது செஞ்சு நீ ஏதாவது நியூஸில் கேள்விப்பட்டிருக்கியா? ஏதோ ஒரு நிவாரணம் கொடுத்தோ இல்லை மக்களுக்கான போராட்டமோ ஏதோ ஒன்று பண்ணி நீ என்னைக்காவது ரஜினியை பார்த்துருக்கியா? அப்புறம் ரஜினி சம்பாதிச்சு என்ன, நம்ம சம்பாதிச்சா என்ன, சம்பாதிக்கலாம், நம்மளுக்கு என்ன வரப்போகுது? கரெக்டு. தோராயமாக ஒரு ரஜினி படம் வந்துட்டு 300 கோடி ரூபா வசூல் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த படத்தால் தலைவருக்கு, டைரக்டரு, ப்ரொடியூசருக்கு இவங்களை தாண்டி பல தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் கிட்டத்தட்ட ரஜினி படம் வருதுனாலே போட்டி போட்டு எடுக்கிற ஒரு 1000 தேட்டர் இருக்காங்க. அந்த 1000 தேட்டருக்காரங்களுக்கும் இது இல்லாமல் இதுக்கும் பின்னாடி வேலை செய்கிற பல பேருக்கு வந்துட்டு இதனால் லாபம் இருக்குது. ஒரு தோராயத்துக்கு சொல்கிறேன், இப்போ ரஜினி வந்துட்டு ஒரு 150 200 கோடி ரூபா வாங்குறாருன்னா அந்த சம்பளத்துக்கு உண்டான டேக்ஸை கட்டுறாரு. இது மூலமாக அது கவர்மெண்ட்டுக்கான ரெவன்யூவாகவும் வருது. அது இல்லாமல் படத்தோட ஷோ வந்துட்டு டிக்கெட் விற்குதுன்னா அது மூலமாகவும் ஒரு ரெவன்யூ வருது. இது எல்லாமே வந்துட்டு ரஜினி செய்யக்கூடாது. அது இல்லாமல் ரஜினி நல்லது பண்ணாரான்னு கேட்குறதே வந்துட்டு எப்படி இருக்குன்னா, நீங்கள் தான் என்னமோ ஆடிட்டர் வேலை பார்த்த மாதிரி ரஜினிக்கு. அது இல்லாமல் உங்களுக்கு தெரியாமல் ரஜினி எதுவுமே பண்ணதில்லை அப்படின்ற மாதிரியே இருக்குது. இப்போ ரஜினி எல்லாமே வந்துட்டு தெரிகிற மாதிரியே பண்ண என்ன சொல்லுவீங்க? உடனே ரஜினி வந்துட்டு விளம்பரத்துக்காக பண்ணுறாரு அப்படின்னு. ரஜினி தெரியாத மாதிரி பண்ணால் பண்ணியிருக்கலாம் இல்லையா? பண்ணலைன்னு உங்களால் சொல்ல முடியுமா? முடியும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான பெரிய பெரிய நடிகர்களோட படம் தேட்டருக்கு வரும்போது தான் எல்லா மக்களும் வந்துட்டு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணுறதுக்காகவாது தேட்டருக்கு வருவாங்க. இது வந்துட்டு இந்த படம் இப்போ நல்லா இருக்குன்றப்போ அடுத்தடுத்து சின்ன படங்களுக்கும் அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இந்தியா ஃபுல்லாக தெரியறதுக்கு ரஜினி என்ன ஷாருக்கானா? ரஜினியை சவுத் இந்தியாவில் மட்டும்தான் தெரியும், நார்த் இந்தியாவில் யாருக்கு தெரிய போகுது? ரஜினி ஊர் பேரே தெரியாத ஒரு நார்த் இந்தியாவில் எங்கே வேணாலும் இறக்கி விட்டா கூட அவரை நேரில் வந்து பார்த்து வரவேற்பு கொடுக்குறதுக்கு அந்த ஸ்டேட்டோட சிஎம்ஏ போவார். எஸ்ஆர்கே இருக்கு, ஷாருக்கானே பல தடவை சொல்லியிருக்காரு, நானே ஒரு ரஜினிகாந்தோட மிகப்பெரிய ஃபேன். பெரும்பாலும் மற்ற ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு நடிகருக்கு, ரஜினிகாந்தை கூட எடுத்துக்கோம், தலைவருக்கு மற்ற ஸ்டேட்டில் இருக்கிற ஃபேன்ஸு எல்லா ஸ்டேட்லேயும் இருப்பாங்க. பெரும்பாலான ஆக்டருக்கு ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஆனால் மற்ற ஸ்டேட்டில் இருக்கிற டாப் ஆக்டர்ஸ், இப்போ இருக்கிற ஆக்டர் பெரும்பாலானவங்க வந்துட்டு தான் வந்துட்டு ரஜினியோட ஃபேன்னு சொல்லியிருக்காங்க. சினிமான்றது வெறும் பொழுதுபோக்கு கிடையாது, அது மக்களோட வாழ்க்கையில் ஒரு அங்கம். கடந்த 50 வருஷமாக சினிமா வந்துட்டு பல அரசியல் தலைவர்களையும் கொடுத்துருக்கு. பல அரசியல் தலைவர்கள் அந்த சினிமாவை பார்த்தும் நிறையா மாற்றம் அடைஞ்சிருக்காங்க.